வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். செல்வந்தர் வந்து நல்லா கார் வச்சுருந்தார். கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வந்தார். எடுத்து வந்து அந்த இடத்துல அந்த காரை துடைக்கிறதுக்கு சும்மா வாட்டர் வாஷ் மேலே கண்ணாடிலாம் துடைக்கிறதுக்கு பையனை கூப்பிட்டாரு. அந்த இருக்கிற இடத்துல இன்னும் துடைக்கிறதுக்கு தான் போனார். கூப்பிட்டாரு. ஒரு பையன் வந்து அப்படியே தண்ணி தொட்டு துடைச்சிட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னார், துடைச்சிட்டான்னு. எவ்வளோ காசுன்னு கேட்குறாரு. 100ரூவான்றாரு. 100ரூவாயா? 30 ரூபா 40 ரூபா தானே சும்மா கண்ணாடி கொடுக்குறீங்க, 100ரூவான்றாங்க. இல்லை இப்போல்லாம் விலை ஏறி போச்சு, 100ரூவா தான் அப்படின்னு. சரி ரைட் ஓகே, இந்த என்கிட்ட 100ரூவா சில்லற இல்லைன்ட்டு ஒரு 500ரூவாய் கையில் கொடுப்பாரு அவர்கிட்ட. அந்த போயிட்டு என்கிட்ட சில்லற இல்லையே, என்கிட்ட எதுவும் சில்லற இல்லை, சரிப்பா நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு போவார். அது பண்ணுறது ஓடி போயிடுவார். கொஞ்சம் தூரம் போது உடனே ஓடி போயிடுவார், ஆளே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சரின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிடுவார். அந்த பையனை கூப்பிட்டு துடைக்க சொல்லுவார். அவனும் துடைப்பான். துடைச்சிட்டு எவ்வளோன்னு கேட்பார். 50 ரூபா வாங்குவான். 50 ரூபாயா? எந்த சில்லறை இருக்குதான்ட்டு அவர் கொடுப்பாரு. இல்லைங்க என்கிட்ட சில்லறை இல்லை, இதுதான் முதல் போனீங்க தான் அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது கடையில் இருந்தால் மாற்றிட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த பையனை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நடந்து போவோம். போயிட்டு திரும்பி வரமாட்டான். அப்படியே ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாரு, வரமாட்டான். சரின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு நடத்தி விடுறாரு. அந்த இடத்துல ஒரு வயசானவர், ஒரு 60 வயசுக்கு மேலே இருப்பார். அவர்கிட்ட போய் மாதிரி துடைக்க சொல்லுவார். துடைக்க சொன்னால் அவர் பொறுமையாக அழகாக துடைச்சிட்டு எவ்வளோன்னு கேட்பார். 40 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. 40 ரூபாயா? 40 ரூபாய்க்கு என்கிட்ட சில்லறை இல்லையே, இந்த 500 ரூபாய்க்கு உங்ககிட்ட சில்லறை இல்லையான்னு கேட்பார். இல்லை அப்படின்னாரு. சரி நம்ம மாற்றிட்டு வரேன்ட்டு அவரு போவார். அவரும் கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு லேட்டாகிடும். வரல நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார், அந்த எழுதுவார், கார் எடுத்துகிட்டு சரி 3வது ஆளும் ஏமாற்றிட்டாங்களா இது அப்படின்ட்டு உடனே வண்டி எடுக்கலான்ட்டு வண்டி எடுத்துவார். உடனே வேகமாக விடுவார். வந்து ஐயோ எதுக்கு வண்டி எடுக்கிறீங்க, இருந்தாங்க நான் சில்லறை மாற்றிட்டேன், இருந்தாங்க 460 ரூபா இருந்தாங்க அப்படின்னு கேட்பாரு. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, இல்லை எங்கேயுமே யாரும் சில்லறை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 30 ரூபாய்க்கு வாங்கினேன், அதை வாங்கிட்டு தான் அந்த பாக்கெட் காப்பார், இதை வாங்கிக்கிட்டு 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு சில்லறை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த இதை சொல்லுவார். நான் வந்து ஒரு நல்ல மனிதரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், தவிர என் காரை துடைக்கிறதுக்கு வரல. இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல மனிதராக எனக்கு தெரியுதுங்க, ஏமாற்றாத ஒரு நியாயமான மனிதராக தெரியுதுங்க, அதனால் உங்களுக்கு கடவுளை உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு வந்துருக்காரு, இருந்தாங்கன்ட்டு ஒரு ஆனால் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுப்பார். ஐயோ வந்துட்டு ஒன்று நல்லா வேணாம், நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் போவேன், என்னுடைய மனைவி இருக்காங்க, என் குழந்தைங்களாம் ஒன்றும் தனியாக போயிட்டாங்க, நான் மனைவியை பார்த்துக்கணும், மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்களுக்கு வாங்குகிற மாத்திரைக்கும் என்னுடைய சாப்பாடு, இதுவும் வீட்டு வாடகை, இதுக்கு நான் டெய்லி சம்பாதிக்கிறது எனக்கு போதும், இது மாதிரி எக்ஸ்ட்ரா பணம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னாரு. இல்லை கடவுள் வந்து உங்களுக்காக இந்த பணத்தை கொடுத்துருக்காரு, நீங்கள் வாங்கினதான் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. உடனே அவர் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவார். என்னுடைய மனைவியுடைய நோயை தீர்த்துருவேன், மாத்திரை வாங்குகிற விஷயம்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு மாத்திரை வாங்குகிற விஷயம் இதாகிடும், நான் சம்பாரித்து என் சாப்பாட்டுக்கும் அந்த ப்ரொவிஷன் வாங்குறதுக்கும் வீட்டு வாடகைக்கும் கரண்ட் பில்லுக்கும் நான் சம்பாதிச்சு வேண்டுவேன், மாத்திரை செலவு 2 வருஷத்துக்கு மிச்சமாச்சு அப்படின்னு சொல்லுவார். உடனே ஒரு நன்றியோடு இது பண்ணுவார். இப்போ என்னதுன்னா, வாழ்க்கையில் எப்பயுமே உண்மை நேர்மை அப்படின்னு இருந்தோம்னா அது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் நமக்கு காபந்து பண்ணுன்றதும் அந்த கதைகளை சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.